அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சரை பார்க்கலாம். சாப்டர் 4 இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், அதாவது இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சரை பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 4.72, exercise number 3. Pause necessary journal entries in the following cases. When debenture issues price is at rupees 1 lakh, rate of interest 8%. அதாவது டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணும்போது அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஒரு 1,00,000 ரூபா இருக்கும்போது அதோடைய இன்ட்ரெஸ்ட் 8% இன்ட்ரெஸ்ட்ல அவங்க வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுல 3 கேட்டகரிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இஷ்யூட் அட் பார், ஃபேஸ் வேல்யூல இஷ்யூ பண்ணாங்கன்னா எவ்வளோ, எந்த மாதிரி நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட், ஸோ டிஸ்கவுண்ட் ரேட்ல இஷ்யூ பண்றாங்கன்னா எந்த மாதிரியான ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது இஷ்யூட் அட் ப்ரீமியம் ஆஃப் 5%. ஸோ ப்ரீமியம் 5% ரேட்ல டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணலாம் ஜேர்னல் என்ட்ரில அப்படின்றது பார்க்கலாம். ரெடிமபிள் அட் பார், ரெடிமபிள் அட் பார், ரெடிமபிள் அட் பார் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரிஸுமே கொடுத்துருக்குறாங்க. அதனால அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இப்போ நம்ம 1 by 1 ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இஷ்யூட் அட் பார் அண்ட் ரெடிமபிள் அட் பார், அதாவது டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்றதும் ஒரிஜினல் ரேட்ல, அதை ரெடீம் பண்றதும் திருப்பி எடுத்துக்கிறதும் ஒரிஜினல் ரேட்ல இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னன்றதை பார்ப்போம். ஸோ டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் கன்சிடரேஷன், அதாவது இமீடியட் கேஷ் கன்சிடரேஷன், ஸோ இஷ்யூ பண்ண உடனே காசு வந்துடுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார், ஸோ காசு உள்ள வருது, அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார். இங்கே எதுவும் நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல, வெறும் அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம ஜஸ்ட் டைரெக்டாக அந்த 1 lakh அப்படியே எடுத்துகிட்டு டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டை டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுக்குறாங்க. அப்போ எத்தனை பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் டாக்குமெண்ட் பார்த்தோம்னா 8% இன்ட்ரெஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ டு 8% ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பவுமே இந்த இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் இங்கே வரணும். ஸோ அந்த நேமுக்கு முன்னாடி நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ப்ராக்கெட்டில் பீயிங் டிபெஞ்சர் இஷ்யூட் அட் பார் அண்ட் ரெடீமபிள் அட் பார். ஸோ அப்போ டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டு வெளியிட்டதும் ஒரிஜினல் ரேட்டு முகமதிப்பில், அதை திருப்பி வீட்டுக்கு கூடியதும் முகமதிப்பிலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது பார்த்தோம்னா கொஸ்டின்ல இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% அண்ட் ரெடீமபிள் அட் பார். அப்போ டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ நார்மலாக 100% டாக்குமெண்ட்டுடைய ஒரிஜினல் ரேட் அப்படின்னா அதில் 10% நம்ம கழிச்சுக்கணும். ஏன்னா டிஸ்கவுண்ட்னா அது லாஸ், அதனால கழிச்சுக்கிறோம். அப்போ 90% தான் அதோட இஷ்யூ ப்ரைஸாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டார். அப்போ அந்த 1 lakh இருக்கக்கூடிய வேல்யூட இதுல நம்ம 90% மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ வெறும் 90,000 மட்டும் தான் நம்ம வாங்கிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ன்றது லாஸ், அதனால கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது லாஸ்ன்றதுனால அதையும் நம்ம டெபிட் சைட்ல மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட் டேட்டார் எவ்வளோ லாஸு? ஸோ 1 lakh அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸில் 10% லாஸு. அப்போ 10% கண்டுபிடிச்சி அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அதுக்கடுத்து ஆக்சுவல் ஒரிஜினல் ஆஃப் த டிபெஞ்சர் டாக்குமெண்ட் 1 lakh, அதை அப்படியே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது 8% டிபெஞ்சர். ஸோ இங்கே இந்த கிரெடிட் சைடில் டிபெஞ்சர் அக்கௌண்ட் எப்பவுமே அந்த ஒரிஜினல் ரேட் அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ அப்போ 8% டிபெஞ்சர் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். இப்போ நம்ம நெரேஷன்ல பீயிங் டிபெஞ்சர் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் அட் 10% அண்ட் ரெடீமபிள் அட் பார் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கோம். அதாவது இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ரேட்ல இஷ்யூ பண்ணியிருக்கிறோம், அதை திருப்பி எடுத்துக்கும் போது நம்ம ஒரிஜினல் ரேட்ல எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தேர்ட் ஒன் இஷ்யூட் அட் ப்ரீமியம். டிபெஞ்சர் டாக்குமெண்ட் ப்ரீமியம் 5% ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறாங்க, ரெடீமபிள் அட் ஃபார் ஃபேஸ் வேல்யூல ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னன்றதை பார்ப்போம். இப்போ ப்ரீமியத்துக்கான என்ட்ரி, அதாவது 5% ப்ரீமியம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா கூடுதலாக வச்சு விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். 100% அதோட டாக்குமெண்டோட ஒரிஜினல் அப்படின்னா 5% நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 105% நமக்கு வரும். அப்போ 1 lakh ஒரிஜினல் டாக்குமெண்டோட ஒரிஜினல் ரேட் அமௌண்ட் அதில் 105% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1,05,000 வரும். அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல 5% ப்ரீமியம் வச்சு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் சேர்த்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம்.
பட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோடைய ஆக்சுவல் ரேட் வந்து 1 லேக் தான். அப்போ கிரெடிட் சைடில் 8% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். அடுத்தது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ப்ரீமியம் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்ற நேமில் தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ கிரெடிட் சைடில் 5000 வரும். எப்படி வரும்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து டிபெஞ்சர்ஸ் 1 லேக்கு, அதில் 5% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5000 வரும். அதை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா ஸோ கம்பெனி ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணும்போது அது கம்பெனிக்கு லாபம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்குது, அதனால அது கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணுறோம். இங்கே ப்ராக்கெட்டில் பீயிங் டிபெஞ்சர் இஷ்யூட் அட் ப்ரீமியம் அண்ட் ரெடிமேபிள் அட் பார். ஸோ இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம், ரெடிமேபிள் அட் பார் ஒரிஜினல் ரேட்டில் ரெடீம் பண்ணியிருக்கிறோம். ரெடிமேபிள் அட் பார் என்னும்போது அது வந்து எந்த ஒரு ஜேர்னல் என்ட்ரிலையும் எந்த ஒரு இம்பேக்டும் கிரியேட் பண்ணாது. இன்கேஸ் ரெடிமேபிள் அட் ப்ரீமியம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல திரும்ப இந்த இடத்துல லாஸ் அப்படின்ற கேட்டகரி இந்த மாதிரிலாம் வரும். அது நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்கேஸ் இதுக்கு அடுத்தது வரக்கூடிய சம்ஸில் இன்கேஸ் ரெடிமேபிள் அட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கான இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய சம்ஸில் வந்து பார்க்கலாம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.